அதாவது சினிமா வந்தப்போ வந்து தெருக்கூத்துக்கு ஒரு பெரிய அழிவு இருக்கு. நாடகங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். சினிமா வந்து ஒட்டுமொத்தமா இதெல்லாம் காலி பண்ணிடும். அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிம்பத்த கொண்டு வந்தாங்க. அது இல்லைங்க வந்து நாடகங்களும் இருக்கும், தெருக்கூத்தும் இருக்கும். இன்னைக்கும் தெருக்கூத்துலாம் இருந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் தொலைக்காட்சி டிவி வந்தப்ப என்ன ஆயிப்போச்சு, சினிமா அவ்வளோதான் சுத்தமா காலி. எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள டிவி பெட்டி முன்னாடி உட்காந்துர போறாங்க. இதுதான் உண்மை. அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே உண்டாயிடுச்சு. டிவி எல்லாம் வந்து தொலைக்காட்சியே அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற மாரியான பயத்தினுடைய வெளிப்பாடா சில சினிமாக்காரர்கள்லாம் அப்பொழுது குரல் குடுத்தாங்க. இல்லங்க இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்தோட வளர்ச்சி. ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க. அதெல்லாம் வந்து தான் ஆகணும். ஒரு பக்கம் டிவி பார்க்குறவங்க, சீரியல் பார்க்குறவங்க, நாடகம் பார்க்குறவங்க, இதெல்லாம் இருந்தது. அப்புறம் அ த தூர்தர்ஷனை தாண்டி வந்து தனியார் சேனல்கள்லாம் வர ஆரம்பிச்சது. தனியார் சேனல்கள் வந்த பிறகு ஒட்டுமொத்தமா சினிமா ஜோலி முடிஞ்சு போச்சுங்க. எல்லாம் வந்து காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா, நைட்டு 12 வரைக்கும் விடிய 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 வந்து டிவி சீரியல் முன்னாடி வந்து ஜனங்க உட்காந்துட்டாங்க. இனிமேல் வாய்ப்பே இல்லைங்க. வந்து தியேட்டர் பக்கம் யாரும் வரமாட்டாங்கன்னு, ஆனால் அதையும் மீறி தியேட்டரில் சினிமா செழிப்பாக இருந்தது. இப்ப அப்படியே மாறிடுச்சு வந்து ஓடிடி அது இது உள்ளங்கையில சினிமா எல்லாம் வந்தாச்சுங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து உட்காந்த இடத்துல படம். ஆனா இன்னைக்கும் தியேட்டருக்கு வர அந்த பிக் ஸ்க்ரீன்ல படம் பார்க்குற அந்த அனுபவத்தை அனுபவிப்பவர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, அ ஒரு சீரியல் எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல். அந்த சீரியல பத்தி தான் இப்போ சோசியல் மீடியால பெரிய அளவுல ஒரு டாக்கு. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு அ அத வந்து நான் பார்ப்பேன் நானு. அ எ ஏன்னா ஒரு பெரிய சீரியல், பெரிய எதிர்பார்ப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த சீரியலுடைய பெரிய பலமாக இருந்த குணசேகரன்ற கேரக்டர்ல நடிச்சிருந்த மறைந்த மாரிமுத்து அவர்கள் மறைந்த பிறகு அந்த அத வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் நானு. இப்ப என்ன இந்த எதிர்நீச்சல பத்தி பேசுறாங்க அப்டின்னா, ஒரு காலகட்டத்தில இப்ப என்னால வந்து எதிர்நீச்சல் சீரியல் பார்க்காம எங்களால தூங்கவே முடியாது. அத பார்த்தா தாங்க தூக்கமே வரும். அ அத பார்த்தா தான் ஒரு நிம்மதியே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அந்த ஃபேமிலில அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் எங்களால பொறுக்க முடியாது. இது வந்து வெளிய நீங்க சேனல், யூடியூப் சேனல் இல்லாதவர்கள், தெரியாதவர்கள், ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு வந்து அவுட்டர்ல இருக்கிறவங்க, கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்கலாம் பெரிய ஹிட்டுக்கான காரணம் அதான். இப்ப என்னன்னா சமீபமா வந்து இந்த சோசியல் மீடியால மத்த இதுலயும் ஒரு ஒரு இதுலயும் சேனல்லயும் கூட மக்கள் அத பத்தி கேட்டுருக்காங்க. என்னங்க எதிர்நீச்சல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எங்களுக்கு இப்ப பார்க்கவே ரத்த கொதிப்பு வந்துரும் பொழுது அந்த சீரியல பார்த்தா. அத பார்க்கறதுனால வந்து தூக்கம் கெட்டு போகுது. அப்படின்ற மாரி என்ன சொல்லியிருக்காங்க. எந்த குணசீலன் கேரக்டர வந்து கொண்டாடுனாங்களோ, அதே குணசீலன் கேரக்டர்ல இன்னைக்கு வேற ஒரு நடிகர் நடிக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்ல. வேல ராமமூர்த்தி அவர்கள். எழுத்தாளர், நடிகர். அவர பத்தி ஒரு சின்ன இதுவா சொல்லணும்னா, அவரு கரிசல் மண்ணுடைய மிகச்சிறந்த படைப்பாளி அவரு. ஒரு அ தபால் நிலைய அதிகாரியாக இருந்து, ராணுவத்தில சேர்ந்து, அதன் பிறகு வந்து நடிக்க வந்து இன்னைக்கு ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா மாரிமுத்து இடத்தில் அந்த கேரக்டருக்கு அவர் வந்திருக்காரு. அவரும் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத நான் பார்ப்பேன் நானு. இந்த ஒரு வார்த்தை கூட பெரிய ஹிட்டு. "இளந்தாரி பயலுங்களா" அப்படின்னு. இப்ப எதுக்கு இந்த சீரியல பத்தி சொல்ல வரேன்னா, 2001 நெனைக்கிறேன். 2001 நான் வந்து மேற்கு மாம்பலத்தில அப்போ குடியிருந்தேன் நானு. அ அந்த பகுதியில ஒரு ஓட்டு வீட்ல ஒரு 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 ஓட்டு வீட்ல ஒரு பிஸியான ஒரு ஏரியா. அந்த ஏரியா வந்து அந்த தெரு பேர் வந்து நாய்க்கமார் ஸ்ட்ரீட். சைதாப்பேட்டையிலேருந்து ஒரு ரோடு, அசோக் நகர்லேருந்து ஒரு ரோடு, வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து ஒரு ரோடு. 3 சாலைகளும் சந்திக்கிற ஒரு இடத்துல தான் அந்த வீடு இருந்தது. ஒரு சின்ன குறுகலான தெரு அந்த நாயக்மார் ஸ்ட்ரீட். அங்க அந்த மெட்டி ஒலி ஷூட்டிங் அந்த வீட்ல தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீரியல் மெட்டி ஒலி வந்து பெரிய அளவுல அந்த சீரியல் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. எங்க பார்த்தாலும் அந்த மெட்டி ஒலி. சித்தி முதல்ல ஹிட் ஆச்சு. அப்புறமா வந்து மெட்டி ஒலி சவுண்ட் கேட்க மெட்டி 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 ஒலி தான் அப்படின்னு அங்கங்க ஒலிக்க ஆரம்பிச்சது வந்து. இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் பைக்ல அப்படி போகும்போது, ஒரு தெருவுல வந்து ஒட்டுமொத்தமா எக்கோ அடிக்கும் அந்த சாங்கு. அப்ப இந்த வீட்ல தான் அந்த 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 ஒரு சின்ன ஓட்டு வீட்ல தான் அந்த சீரியல் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தது வந்து, அந்த வீடுலாம் கூட இதுவாயிடுச்சு. ஒரு கட்டத்தில அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னா, அப்பொழுது இருந்த வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள், அப்புறம் டிவி பேஜுக்குன்னே வந்து சில செய்திகளா எழுதுவாங்க. இவங்கலாம் போய் அங்க அந்த வீட்ல போய் பேட்டி எடுத்து, அந்த வீட்ட பத்திலாம் எழுத ஆரம்பிச்ச உடனே, ஒரு கட்டத்தில் உள்ளூர் வாசிகள், சென்னையில இருக்கிறவங்கலாம் பார்க்க வந்தது போக, வெளியூர்லருந்துலாம் அந்த வீட்ட பார்க்க வந்துட்டாங்க வந்து. அதாவது ஷூட்டிங்க பார்க்க வந்தவங்க வேற. மெட்டி ஒலி வீட்ட பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி, ஒரு லஞ்ச் பிரேக்ல ஒரு ஒரு 1 டூ 2 லஞ்ச் பிரேக்ல உள்ள அனுப்புவாங்க. ஒண்ணும் இல்லங்க. அந்த ஒரு பழைய காலத்து வீடு அது வந்து. இப்ப அந்த வீடு இல்ல. நீங்க மெட்டி ஒலி சீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. அதுக்குள்ள ஒரு ஒரு தாழ்வாரம் மாரி வச்சது, ஒரு ஓட்டு வீடு, ஒரு பழைய இது. கேமரா அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு ரொம்ப பிரமாதமா அந்த இதுவ காமிப்பாங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய
ஒரு கதையை சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சி தொடர் பெரிய ஹிட்டானதற்கு காரணம் அந்த வீடும் ஒரு காரணம். ஒரு கட்டத்தில என்ன ஆயிப்போச்சு, அந்த பார்க்க வரவங்க அந்த கூட்ட நெரிசல்லாம் அதிகமான உடனே, எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, நான் அந்த பக்கத்து தெருல இருந்தேன். அப்போ அது பக்கத்து தெருல மிஸ்கின் ஆஃபீஸ் போட்டு வச்சிருந்தாரு. எதுக்கு உதாரணம் சொன்னா, சித்திரம் பேசுதடி படத்தினுடைய ஆஃபீஸ் அதுக்கு பின்னாடி தான் இருந்தது. மிஸ்கின்லாம் யாருன்னு அந்த அளவுக்கு அப்பலாம் தெரியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 3 சைதாப்பேட்லேருந்து வர வாகனம், அசோக் நகர்லேருந்து வர வாகனம், வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வர வாகனங்கள் வந்து ஒரு இடத்துல ஜாம் ஆக ஆரம்பிச்சது. மக்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வந்து. "ஏங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்குறீங்க? நீங்க ஏவிஎம் ஸ்டுடியோல போய் எடுக்க வேண்டியது தானே?" பொதுமக்கள் கேட்டது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஸ்டுடியோல எடுக்க வேண்டியது தானே, நீங்க ஏன் வந்து எடுக்குறீங்கன்னு. அப்புறம் அந்த ஏரியாவாசிகள் பெரிய எதிர்ப்புலாம் குடுக்க ஆரம்பிச்சு, அந்த வீட்ட வாடகைக்கு குடுத்தவர் என்ன பண்ணாரு, "சார் நீங்க காலி பண்ணிடுங்க. இந்த இடம் ரொம்ப இடுக்கான இடம், மெயினான இடம். நீங்க போயிடுங்க நீங்க." அப்படின்னா அதே மாரி டிட்டோ வீடு அவங்க நெனச்சிருந்தா செட்டு போட்டுருக்கலாம். ஆனா, அதே மாதிரியான ஒரு வீடு வேணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் போரூர் தாண்டி கெரகம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவுல எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த வீட்ட. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அது செட்டியார் ஹவுஸ்ன்னு நெனைக்கிறேன். அது ஃபேமஸா இன்னைக்கும் சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் கண்டுபிடிச்சு, அதன் பிறகு அந்த சீரியல் பெரிய ஹிட் ஆகி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதனுடைய கடைசி எபிசோடு எடுக்கும்பொழுது, நான் வந்து அந்த அதில நடிச்சவங்கலாம் ஒரு இன்டர்வியூக்காக போயிருந்தப்போ, ஏங்க அத பார்க்கறதுக்கு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஏரியா போரூர் தாண்டி கெரகம்பாக்கம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஏரியாவா இருக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, போரூர் தாண்டி அந்த வழி நீங்க கண்டுபிடிச்சு போறதே பெரிய விஷயம். அப்ப Google மேப்லாம் கிடையவே கிடையாது. வண்டிலாம் பஞ்சர் ஆயிடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சீரியலுடைய ஹிட்டு இப்ப 2000ல எப்படி இருக்குது, 2024ல இந்த எதிர்நீச்சல்ன்ற ஒரு சீரியல் வந்து. இதில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஒரு அகோரி வேஷம் போட்டுன்னு ஒருத்தர் வந்து இது பண்றாரு, கலையரசன்னு. அதான் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. அவரு கூட பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல்ல நடிச்ச மாரிமுத்து அவர்கள் இறந்ததற்கான காரணம் என்னன்னா, அவர் சொல்றாரு. அந்த கேரக்டர வந்து அந்த சீரியல் பார்த்தவங்கலாம் வந்து அப்படி திட்டினாங்களாம், சபிச்சாங்களாம். அப்புறம் வந்து இந்த கைய முறிச்சாங்களாம். இந்த ஒட்டுமொத்த சாபம் போய் அவருக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னு அவர் பங்குக்கு வந்து ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு. அப்படி நெனச்சிருந்தா, நம்பியார், பி.எஸ். வீரப்பா, எம்.ஆர். ராதாலாம் நடிக்கும் பொழுது, தியேட்டர்ல இப்ப டூரிங் டாக்கீஸ் தானங்க, மண்ண எடுத்து அள்ளி ஸ்க்ரீன் மேல வீசினவங்கலாம் உண்டு. "படுபாவி வந்துட்டான்யா அவன்" அப்படின்னு. ஸ்க்ரீன கிழிச்சவங்கலாம் உண்டு. அந்த நான் சொன்ன அந்த வில்லன்களாக நடித்த அந்த நடிகர்கள், பொதுவெளியில் மக்களிடம் திட்டு வாங்குனதெல்லாம் உண்டு. நிஜத்தில போய் நின்னு ஏதோ தண்ணி குடுங்க, ஏதோ வழி கேட்கலாம் போய், படுபாவி சாபம்லாம் குடுத்து ஓடலாம் ஆரம்பிச்சாங்க பயந்து போய். இங்க அதெல்லாம் வந்து திட்டுனவங்கலாம் உண்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்பியார்லாம் எவ்வளோ காலம் வந்து வாழ்ந்தாரு வந்து. இவர் சொல்றதுக்கான காரணம் இல்ல அந்த சீரியல் போய் அந்த அளவுக்கு ஹிட் ஆனதற்கான காரணம் அதுதான் வந்து. இப்ப என்ன ஆயிப்போச்சு, அதுதான் வந்து இந்த எதிர்நீச்சல் ஒரு பக்கம் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ், அதுக்கான ஒரு பலம் இருந்தாலும், மாரிமுத்து அந்த கேரக்டர் போன பிறகு, வேற ஒரு நபர் வந்தாலும் அது எடுபடலையே என்ன காரணம் அப்படின்னு, அந்த சீரியல் சம்மந்தப்பட்ட நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, "சார், அவர் நடிச்சது மட்டும் இல்லாமல், யார் மறைந்த நடிகர் மாரிமுத்து அவர் நடிச்சது மட்டும் இல்லாம, அந்த ஸ்கிரிப்ட வாங்கி இன்னைக்கு என்ன எடுக்க போறோமோ, அத வந்து சரி பண்ணுவாரு. அத கரெக்ட் பண்ணுவாரு. அவருடைய கேரக்டர வந்து ஓகே பண்ணி குடுப்பாரு. இதுதாங்க ஒரு பெரிய பலமா இருந்தது. அந்த இதுவுக்கு" அப்படின்னாரு. ஓகே இதுதானா அப்படின்ட்டு, சரி, சரி. இதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா, நம்ப மறைந்த மாரிமுத்து அவர்கள் வந்து வெறும் நடிகராக மட்டும் தான் சில பேருக்கு தெரியும். அவர் மிகச்சிறந்த இயக்குனர் அவர். அவர் இயக்குனராக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும், படம் பண்ணுறது தான் அவருக்கு பெரிய ஆசையா இருந்தது. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நடிகனா மாறிட்டாரு. அவர் நடிகனாகி ஒரு பெரிய நடிகராக வர வேண்டியவர் வந்து, காலமும், இயற்கையும், கடவுளும் அப்படி கண் இல்லாம போயிடுச்சு. இப்போ அந்த சீரியலுக்குள்ள அந்த கேரக்டர்ல வேற இவர் நடிச்சிருக்காரு. வேல ராமமூர்த்தி அவர்கள். அவரும் வந்து ஆகச்சிறந்த நடிகர். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா, அவர் இடத்துல இவர வச்சு பார்க்கும்பொழுது, சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போகுது. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து. எங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு வந்துரும். தொடர்ந்து பார்த்தோம்னா, அப்புறம் தூக்கம் வராது. இந்த சீரியல உடனே நிறுத்துங்க. இது வந்து எங்கள மண்டைய போட்டு கொடையுது அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா, நம்ம வந்து ஒரு படத்தினுடைய ஹிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த படம் ஆஹான்னு ஓடுச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கலக்குது. இந்த படம் பிரேமலு வந்து தட்டி தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, சைலன்ட்டா வீடுகளில், ஒரு இல்லங்களில், ஒரு மொபைல் ஃபோன்ல ஒரு சீரியல் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. அந்த கேரக்டர் குணசீலன்ற ஒரு கேரக்டருக்கு இவர் தாங்க கரெக்ட்டா இருப்பாரு. இவர் சரியா இருக்க மாட்டாரா அப்படின்ற பேசுற அளவுக்கு ஆகுதுன்னா, அதனுடைய வெற்றி, அதற்கான ஆடியன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு தான் காரணம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.